ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷிதா 2023 சேனல். எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. சிபிடி எப்படி புக்கில் யூஸ் பண்ணுறது, எப்படி படிக்கிறதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா, சிபிடியோடைய இன்ட்ரடக்ஷன் சொல்ல போகிறேன். சிபிடியோட இன்ட்ரடக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேஷண்ட்டோட மெடிக்கல் ரிப்போர்ட் எப்படி இருக்கும், அந்த ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயன்றதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம மெடிக்கல் ரிப்போர்ட் நம்ம டாக்டரை போய் பார்த்துட்டு வருவோம். அவர் எல்லாமே எழுதுவார். என்ன எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன டிசீஸ்ன்னு எல்லாத்தையும் எழுதுவார். ஸோ அந்த ரிப்போர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன எடுத்து வைக்கணும்னா, பேஷண்ட்டோடைய டெமோகிராஃபி தான் நம்ம பார்க்கணும். பேஷண்ட்டோட டெமோகிராஃபி அப்படின்னா பேஷண்ட் நேமு, எம்ஆர்என் நம்பரு, அதோடைய ஹாஸ்பிட்டலோடைய நம்பரு, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், எந்த டேட்டில் அவங்க வந்திருக்காங்க, டேட் ஆஃப் சர்வீஸ், எந்த டேட்டில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இல்லை எந்த சர்வீஸ் பண்ண வந்திருக்காங்க, இந்த டேட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேஷண்ட்டோட டெமோகிராஃபி ஃபுல்லாக தரவாக செக் பண்ணுறது தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு எப்படி நம்மளோட ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ பேஷண்ட் டெமோகிராஃபிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஹெச்பிஐ, டேட் ஆஃப் சர்வீஸ் பார்த்துட்டு, ஹெச்பிஐ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், ஃபேமிலியில் என்னென்ன டிசீஸ் இருக்குது, சோஷியல் ஹிஸ்ட்ரி, எல்லாருமே நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிருப்போம் கண்டிப்பாக. ஸோ அதனால் உங்களுக்கு ரிப்போர்ட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இப்படி தான் இருக்கும் ரிப்போர்ட்டு. ஹெச்பிஐ, எக்ஸாமினேஷனு, என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, கடைசியாக என்ன சொல்கிறாங்க, கண்டிஷன் நம்மளுக்கு என்ன நோயின்றதை சொல்கிறாங்க, அதுக்கு என்னென்ன மெடிக்கேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்படி தான் இருக்கும் ஃபார்மேட்டுங்க. ஸோ இந்த மாதிரி இதிலேருந்து தான் நம்ம என்னென்ன கண்டிஷனு, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம கோட் எடுக்கிற வேலை. ஸோ ரிப்போர்ட்டு இந்த மாதிரி மாடலில் தான் இருக்கும். சர்ஜரி இது இந்த இஎன்எம் எவாலுவேஷன் மேனேஜ்மெண்ட் மட்டும், அதாவது கன்சல்டேஷன் நம்ம போகிறோம்ல, ஸோ டாக்டர் பார்த்துட்டு வருவோம்ல, ஸோ அவர் அந்த மாதிரி ரிப்போர்ட் தான் இந்த மாதிரி இருக்கும். பட் சர்ஜரியாக இருந்தால் சர்ஜரியோடைய ஓபி ரிப்போர்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார்மேட் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம கோடர் இந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்து தான் நம்ம கோடு, ஐசிடி கோடு, சிபிடி கோடு எல்லாத்தையும் நம்ம சாஃப்ட்வேரில் என்ட்ரு பண்ண போகிறோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வாட் இஸ் சிபிடி. சிபிடி அப்படின்னா என்னது சிபிடி அப்படின்னா கரண்ட் ப்ரொசீஜர் டெர்மினாலஜி. ஸோ அதில் என்னென்ன சர்ஜரி, எந்த டயக்னோசிஸ் சர்வீஸு, மற்ற எல்லா சர்வீஸுமே இந்த சிபிடி புக்கில் கவர் ஆகிடும். இது ஒரு 5 டிஜிட் கோடு. இது ஆக்சுவலி எல்லாமே நம்பர்ஸில் வரும், 5 டிஜிட் கோடு. இந்த சிபிடியை க்ரியேட் பண்ணுறது யாருன்னா ஏஎம்ஏ, அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன்றது தான் இந்த சிபிடியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்கும் இது. ஸோ இதை நீங்கள் புக்லேயும் அவைலபிளாக இருக்கும், இந்த பேசிக்கோடைய இந்த சிபிடி. அதுக்கப்புறம் இந்த புக்கில் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாடிஃபை இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அப்பெண்டிக்ஸ்ன்னு பின்னாடி இருக்கும். அந்த அப்பெண்டிக்ஸில் இந்த லிஸ்டெல்லாம் நம்மளுக்கு 1 by 1 முடியும். ஸோ அப்பெண்டிக்ஸ் ஏவில் மாடிஃபையர்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க டீட்டெயிலாக. அப்பெண்டிக்ஸ் பியில் சம்மரி ஆஃப் அடிஷன், டெலிஷன், ரிவிஷன்ஸோட கோர்ஸ் லிஸ்ட் எல்லாம் அங்கே இருக்கும். ஸோ கிளினிக்கல் எக்ஸாம், ஸோ இந்த லிஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு எங்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு பின்னாடி புக்குக்கு பின்னாடி அப்பெண்டிக்ஸ்னு ஒரு ஹெட்டிங்கில் ஒரு அப்பெண்டிக்ஸாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஏன் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிபிசி எக்ஸாம் எழுதுறதுக்கு கண்டிப்பாக நம்ம இதை அப்பெண்டிக்ஸு எந்தெந்த டாபிக் எங்கெங்கே இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அங்கே போய் நம்ம கடற்கடன் புக்கை தேடிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சிபிசி எக்ஸாமில் மாடிஃபயர் 51 எக்ஸாம்டோடைய கோர்ஸ் எதுன்னு கேட்டால் நம்ம ஒரு புக்காக அந்த மாடிஃபயர் எக்ஸாம்டோடைய சிம்பிளை போய் பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுக்கு பதிலாக அப்பெண்டிக்ஸில் டைரெக்டாக போய் அந்த ஆப்ஷனில் இருக்கிற கோடு இருக்கான்றதை செக் பண்ணாக்கா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். அதனால் நம்ம சிபிசி எக்ஸாமில் டைம் சேவிங்காக அப்பெண்டிக்ஸு எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த அப்பெண்டிக்ஸுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் அப்பெண்டிக்ஸு. அதுக்கப்புறம் இந்த அப்பெண்டிக்ஸுக்கு அப்புறம் செக்ஷன்ஸ், இந்த சிபிடியில் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்குது, மொத்தமாகவே இவ்வளோ பெரிய புக்கில் எந்தெந்த கோர்ஸ்லாம் இருக்குன்ற லிஸ்ட்டு தான் இது. ஸோ எவாலுவேஷன் மேனேஜ்மெண்ட்டில் இந்த 99202லேருந்து 99499 வரைக்கும் இருக்குது. அனஸ்தீஷியாவுடைய கோட் ரேஞ்ச் இது. அதுக்கப்புறம் சர்ஜரியில் 1 சீரியஸ்லேருந்து 6 சீரியஸ் வரைக்குமே சர்ஜரி தான். ஸோ முக்கால்வாசி
சர்ஜரி தான் கவர் ஆகும் நம்ம சிபிடி புக்லேயே. ஸோ அதனால் சிபிடி வந்து ஒரு ஹியூஜ் டாப்பிக்கு. அது வந்து 1 சீரியஸ்லேருந்து 6 சீரியஸ் வரைக்கும். ரேடியாலஜின்றது 7 சீரியஸு, பேத்தாலஜின்றது 8 சீரியஸு, மெடிசின்றது 9 சீரியஸு. ஸோ இந்தந்த செக்ஷன்ஸ் தான் இந்த புக்கில் இருக்குது. இந்த செக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பெண்டிக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்பெண்டிக்ஸில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிபிசி டைம் சேவிங்காக அப்பெண்டிக்ஸ் எங்கெங்கே இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு அன்லிஸ்டட் ப்ரொசீஜர்ஸ். நம்மளுக்கு ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணிட்டாங்க டாக்டர், அதுக்கு நம்மளுக்கு கோடு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு நம்ம அன்லிஸ்டட் கோடுன்றதை தான் நம்ம கோட் பண்ணி பில் பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி டாலர் வந்து நம்மளுக்கு அங்கே காமிக்கும். ஸோ அன்லிஸ்டட் ப்ரொசீஜர்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அன்லிஸ்டட் அப்படின்னா நம்மளுக்கு கோடே இல்லை, டாக்டர் என்ன சர்ஜரி பண்ணியிருக்காங்களோ அதுக்கான கோடு நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ அதுதான் அன்லிஸ்டட் ப்ரொசீஜருடைய கோட்ஸு. நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிபிடியோட சிம்பிள். சிபிடி சிம்பிள் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து கோடிங்கே பண்ண முடியும். எக்ஸாமுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் சிபிடி புக்கில் என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு முக்கியமான சிம்பிள்ஸை தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன், எல்லா சிம்பிள்ஸும் கிடையாது. ஸோ எல்லா சிம்பிள்ஸும் நமக்கு தேவைப்படாது. நம்ம கோடிங் பர்பஸ்க்காகவும் ஒரு சிபிசி எக்ஸாமுக்காகவும் ஒரு செலக்டடாக நம்ம சிம்பிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு சொல்கிறதுக்காக. ஸோ அதில் வந்து சர்க்கிள் மாதிரி இருக்கும், அது நியூ கோடு. ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிறது இது வந்து ரிவைஸ்டு கோடு, ஆட் ஆன் கோடு இது. அப்புறம் இது வந்து ரிவைஸ்டு டெக்ஸ்ட்டு இல்லை நியூ ஆர் ரிவைஸ்டு டெக்ஸ்ட்டு. இந்த சிம்பிள் வந்து ரீசீக்வன்ஸ்டு கோடு. லாஸ்ட்டாக இந்த சிம்பிள் மாடிஃபையர் 51 எக்ஸம்ப்ட். இதுதான் வந்து சிம்பிள்ஸு. ஓகேங்க, இந்த சிம்பிள்ஸ்லாம் நம்ம 1 by 1 இந்த சிம்பிள்ஸு எதனால் யூசஸ்ஸு எப்படி பார்க்கணுன்றத எக்ஸாம்பிளோடு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நியூ கோடு. ஸோ இந்த சிம்பிள்ஸ் வந்து நியூ கோடு அப்படின்னா போன வருஷம் வந்து இந்த கோடே நம்மளுக்கு இருக்காது, இந்த வருஷம் தான் புது கோடாக நம்மளுக்கு வரும். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக அந்த கோடுக்கு பக்கத்துலேயே இந்த சர்க்கிள் போட்டு வச்சுருப்பாங்க, கலர் அடிச்சு வச்சுருப்பாங்க, அதுதான் நியூ கோடு. ஸோ நியூ கோடுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, போன வருஷம் புக்கில் அந்த கோடே இருக்காது, இந்த வருஷம் புக்கில் தான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது நியூ கோடு. எக்ஸாம்பிள் நீங்கள் 49591 கோடை போய் பார்த்தீங்கன்னா ஹெர்னியாவுடைய கோடு. ஸோ இந்த கோடு இந்த வருஷம்தான் அந்த கோடை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. போன வருஷத்தில் இந்த கோடை நீங்கள் பார்க்கவே முடியாது அந்த புக்கில். ஸோ இந்த சிம்பிள் வந்து நியூ கோடுக்கான சிம்பிள். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் வந்து ரிவைஸ்டு கோடு. ஸோ கோடை மட்டும்தான் ரிவைஸ் பண்ணுறாங்க, கோடோடைய டிஸ்கிரிப்ஷன் சேமாக தான் இருக்கும், கோடை மட்டும்தான் ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் கோடு வந்து ஆட் ஆன் கோடு ரொம்ப முக்கியமான ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிம்பிள். ஒரு கோடுக்கு பக்கத்தில் இந்த ஒரு ஆட் ஆன் கோடு அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ஆட் ஆன் கோடை எப்பயுமே செகண்டரியாக தான் கொடுக்கணும், ப்ரைமரியாக கொடுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் 51 மாடிஃபையர் வந்து இந்த ஆட் ஆன் கோடு கூட கொடுக்கக்கூடாது. அதை நான் 51 மாடிஃபையர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த சிம்பிள் வந்து ஆட் ஆன் கோடோடைய சிம்பிள். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் 13153 புக்கில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோடுக்கு பக்கத்தில் இந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த சிம்பிள் வந்து இருந்தாலே அது ஒரு ஆட் ஆன் கோடு, அந்த கோடை நம்ம ப்ரைமரியாக கோட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்தது வந்து ரிவைஸ்டு நியூ ஆர் ரிவைஸ்டு டெக்ஸ்ட்டை மட்டும்தான் ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க, கோடெல்லாம் சேமாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் 64415 பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு மட்டும் ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா புது டெக்ஸ்ட்டாகவே போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த சிம்பிள். அடுத்தது வந்து ரீசீக்வன்ஸ்டு கோடும் நம்மளுக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சிம்பிள். இந்த ரீசீக்வன்ஸ்டு கோடோட சிம்பிள் இப்படி தான் இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து 11045. இந்த ரீசீக்வன்ஸ்டு எப்படின்னா நம்ம வந்து 1 2 3 வந்து 1 2 3 4 5 அந்த மாதிரி ஆர்டராக தானே வரும். ஆனால் 1 2க்கு அப்புறம் எங்கேருந்தோ ஒரு 9 வந்து ஆட் ஆகும். 9 வந்ததுக்கப்புறம் மறுபடியும் 3 4 5 அப்படின்னு வரும். எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் புக்கில் இப்போ பிரித்து பார்த்தீங்கன்னா 11042க்கு அப்புறம் 11043 தான் வரணும். ஆனால் 11045 வந்து நடுவில் கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ சீக்வன்ஸே இல்லாமல் வேறு ஒரு அன்சீக்வன்ஸ்டு கோடை வந்து கொண்டு வந்திருக்காங்க நடுவில். அது பேர் தான் ரீசீக்வன்ஸ்டு கோடு. ஸோ நம்ம போய் தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்னடா இது 1142க்கு அப்புறம் 1143 தானே இருக்கணும், காணாமே அப்படின்னு திருப்பிக்கிட்டே இருக்க வேணாம். இந்த கோடோடைய சிம்பிளை கண்டுபிடிச்சி அந்த சிம்பிளில் இருக்கிறதா அந்த ரீசீக்வன்ஸ் ஆகிருக்கு, அந்த கோட்ஸ் எல்லாம் ரீசீக்வன்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த சிம்பிளை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த சிம்பிள் இருந்தாலே கோடு வந்து ரீசீக்வன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸாம்பிள் இந்த 11045 பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த சிம்பிள் வந்து மாடிஃபயர் 51 எக்ஸம்ட். ஸோ எக்ஸாம்பிள் 20697 அப்படி என்னென்னா, இந்த கோடு இருந்தாலே இந்த சிம்பிள் இந்த கோடுக்கு பக்கத்தில் இருந்தாலே நம்ம வந்து 51 மாடிஃபையர் அப்பன் பண்ண மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம்னு அர்த்தம். ஸோ நல்லா செக் பண்ணிக்கோங்க. டேபிளர் லிஸ்ட்டில் இந்த கோடுக்கு பக்கத்தில் இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா 51 மாடிஃபையரை அந்த கோடுக்கு நம்ம பில் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதில் அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் இதுதான் தான் பேசிக் கோடு. புக்கை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்தாச்சு. ஸோ புக்கில் இருக்கிற என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம கோட் பண்ணும்போது எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதனுடைய சிம்பிள்ஸ்க்கு அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது கண்டிப்பாக. அப்படி பண்ணாக்கா அது எரராக தான் வரும். அதனால் கோடு சிம்பிள்ஸு பார்த்தாச்சு, எப்படி நம்ம ரிப்போர்ட் இருக்குன்றதையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இப்போது சாஃப்ட்வேர் தான், நம்ம கோடிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு சாஃப்ட்வேர் தான் இருக்கும். அந்த சாஃப்ட்வேரில் எப்படிலாம் நம்ம கோடை கண்டுபிடிக்கலான்றது, மெயின் டேர்ம் எதை வச்சுலாம் நம்ம போகலான்றதுக்கு நம்மளுக்கு நிறைய வழி இருக்குது. அதில் என்னென்னா, நம்ம சைட்டை வச்சியும் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் அடுத்தடுத்து நம்ம கிளிக் பண்ணிட்டு போகலாம். இல்லை என்ன ப்ரொசீஜர் பண்ணுறாங்கன்றத டேரெக்டாக ப்ரொசீஜரையும் வச்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா அப்ரிவேஷன்ஸ் டேர்ம்ஸு இல்லை சினானிம்ஸு இந்த மாதிரியோட வேர்ட்ஸை வச்சியும் நம்ம கோடு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வேஸு நம்ம கோடு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நம்ம வந்து அப்பெண்டக்டமி அப்படின்னா அப்பெண்டக்டமியில் தான் தேடணும்னு கிடையாது. நம்ம வந்து சைட்டை வச்சும் போகலாம், இல்லை அதுக்கான சினானிம்ஸ் வச்சும் போகலாம், அப்ரிவேஷன்ஸ் வச்சும் போகலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிஷன் வச்சு கூட நம்ம வந்து லீட் பண்ணலாம். சிபிடியை பொறுத்த வரைக்கும் ஐசிடி தான் வந்து நம்ம டிசீஸ் வச்சு மட்டும்தான் லீட் பண்ணலாம். பட் சிபிடியில் நிறையா வே இருக்குது நம்மளுக்கு அந்த கோடை லீட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் தான் ப்ரைமரி வந்து மெயின் டேர்ம்ஸு இந்த மாதிரிலாம் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் கோடு எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கோட் பண்ணும்போது நம்ம குளோபல் சர்ஜரிஸ், ஹவ் இஸ் அ குளோபல் சர்ஜரி எப்படி கிளாஸிஃபை ஆகிருக்கு அப்படின்னா, இதை நான் வந்து ஒரு செப்பரேட் வீடியோவில் நான் டீப்பாக எடுக்கிறேன் இந்த குளோபல் பீரியடை பற்றி. ஸோ இப்போ நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சர்ஜரி பண்ணாங்கன்னா அது எவ்வளோ நாள் வரைக்கும் நம்மளுக்கு அது குளோபல் பீரியடுக்குள்ளே கவர் ஆகுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 3 விதமாக நம்ம பிரிச்சுருக்காங்க. 0 டேஸு, 10 டேஸு, 90 டேஸ் குளோபல் சர்ஜரி அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. ஸோ ஒரு சர்ஜரி பண்ணாக்கா அதனோட குளோபல் பீரியடு வந்து 0 டேஸு அப்படின்னா நெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம மாடிஃபையர்ஸ் ரிலேட்டட்லாம் வரும். ஸோ அதெல்லாம் கொடுக்க வேணாம். அதனால் இப்போ 10 டேஸாக, இப்போ ஒரு ப்ரொசீஜர் மைனர் ப்ரொசீஜராக மேஜர் ப்ரொசீஜரான்றதை வச்சு நம்மளை வந்து 90 டேஸா 10 டேஸா 0 டேஸான்றதை பிரிச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த குளோபல் பீரியடோடைய கிளாஸிஃபிகேஷனு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிபிடியோட இன்ட்ரொடக்ஷனு. ஸோ சிபிடி இன்ட்ரொடக்ஷனுடைய ஃபஸ்ட்டு புக்லேயே அது எங்கே க்ரியேட் ஆச்சு, எப்போல்லாம் பப்ளிஷ் பண்ணுறாங்க, அது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க. அது எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச ஒன்று. அது தெரியலனாலும் வந்து நீங்கள் அந்த புக்ஸில் ஃபஸ்ட்டு பேஜை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் சிம்பிள்ஸ் மெயினாக. ஸோ சிம்பிள்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு புக்கில் வந்து என்னென்னலாம் அப்பெண்டிக்ஸ் இருக்குது, என்னென்னலாம் சிபிடிஸோடைய கோட் ரேஞ்சஸ்ஸு, இதெல்லாம் பேசிக்கு. இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம்தான் நம்ம ஒரு சாப்டராக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான் பேசிக்கோட சிபிடி புக்கு. புக்குனாலே இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மாடிஃபையர்ஸ் இருக்கும், இஎன்எம் இருக்கும், அனஸ்தீசியா இருக்கும், சர்ஜரி இருக்கும், அடுத்து ரேடியாலஜி, மெடிசின், பேத்தாலஜி, அதுக்கப்புறம் அப்பெண்டிக்ஸ் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகும். கோடில் இந்த புக்கு தான், இது ஒரு பெரிய புக்கு. இந்த புக்கில் இந்த ஆர்டரில் தான் இந்த புக்கு இருக்கும். இந்த புக்கு கோடை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு 4 வழி இருக்குது. நம்ம அப்பெண்டக்டமி மூலயமா போகலாம், இல்லை கண்டிஷன் மூலயமா போகலாம், இல்லை சைட்டு வச்சு போகலாம், அப்ரிவேஷன் மூலமாக போகலாம். இந்த மாதிரி வழி இருக்குது. ஸோ இந்த வழியிலலாம் நீங்கள் கோடை செக் பண்ணதுக்கப்புறம் ரிப்போர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு டெமோகிராஃபியை செக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டெல்லாம் படித்து பார்த்து கோடை எடுக்கிற வேலை தான்.
ஸோ இது தாங்க சிபிடியோட இன்ட்ரடக்ஷனே இவ்வளோ தான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். இந்த சிபிடி இன்ட்ரடக்ஷன்றது எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கலாம், பட் பிகினர்ஸுக்கு வந்து இது கொஞ்சம் புதுசாகவே இருக்கும். அதனால் இந்த டீட்டெயில்ஸான எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் மாடிஃபையர்ஸோடைய டெஃபினேஷன்ஸு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுன்றதை நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. யாரெல்லாம் மெடிக்கல் கோடிங் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை சிபிசிஐ கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்கன்றவங்க என்னுடைய வீடியோஸை வந்து தவறாமல் வீக்லி பார்த்துக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறமேட்டு என்னென்னா முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது என்னென்னா, இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு போஸ்ட் பண்ண போகிறது கிட்டத்தட்ட ஒரு 150 வீடியோவுக்கு மேலே வரும். ஏன்னா சிபிசி கோர்ஸு மெடிக்கல் கோடிங் கோர்ஸுன்றது ஒரு பெரிய ஒரு இது. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட், அவ்வளோதான் கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And thank you for watching my video. Thank you. Bye bye.